ஸ்கிரீன் தெரியுதாமா? ஓகேமா, தேங்க்யூ. ஓகேமா, today we are going to see a new topic. Again, it's part of supply chain management, but it is a different or a separate vertical as such. என்னன்னா ரீட்டைல் மேனேஜ்மெண்ட். இப்போ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல ஸ்டார்டிங் ஃப்ரம் சப்ளையர் நம்ம பார்த்தோம். சப்ளையர், அப்புறம் மேனுஃபேக்சரர், தென் டிஸ்ட்ரிபியூட்டர், தென் ஹோல்சேல் டீலர், அண்ட் தென் ரீட்டைல், அண்ட் தென் எண்ட் கன்சியூமர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நிறைய செயின், அதுல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒன் டு மெனி, மெனி டு ஒன் அப்படிங்கிற மாதிரி சப்ளை செயின் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இப்ப இந்த ரீட்டைல் மேனேஜ்மெண்ட்டும் ஸ்பெசிபிக்கா ஒரு பிரான்ச்சா எடுத்து நம்ம பார்க்க போறோம். இந்த ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் வந்து இஸ் பார்ட் ஆஃப் யுவர் 6th செமஸ்டர். 6th செமஸ்டர்ல ஒரு தனி சப்ஜெக்டாவே உங்களுக்கு வருதுன்னு நான் நினைக்கிறேன். தட்ஸ் வாட் ஐ ஹியர் ஃப்ரம் யுவர் ஃபேக்கல்டிஸ். உங்க சார் வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணபடி. So now let us assume we are part of supply chain management and we are taking care of retail business. Upon the retail business run பண்ணும்போது what are the things we have to consider as a supply chain coordinator or supply chain lead? அதான் இந்த இன்னைக்கு கிளாஸ்ல we are going to see. ஓகேவா? ஃபைன். அந்த ரீட்டைல் செயின் மேனேஜ்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கான்செப்ட் ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ கால்டு புல் விப் எஃபெக்ட். நம்ம அன்னைக்கு பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. டிட் வி see that? I guess I saw only for section B and not for section A. Bullwhip effect. Any idea what is bullwhip effect, ma? What is the meaning for bullwhip? Any idea, anyone? Sorry, Kishan, I am unable to hear. கொஞ்சம் louder சொல்லுங்களா? Sir, the taking down of bull, sir. The bull which lifts someone or lifts something, just like the stocks. Okay. ஓகே, அதுல கொஞ்சம் கான்செப்ட் இன்னும் பெட்டரா நீங்க சொல்லலாம். பட் கரெக்ட், அந்த ஸ்டாக்கை வச்சு தான் சொல்றோம். But those who have any idea about share market, definitely they will know what is bull and what is bear. ஏன்னா நம்ம சொல்லுவோம் புல் மார்க்கெட், பியர் மார்க்கெட் அப்படி சொல்லுவோம். சம்டைம்ஸ் அந்த சென்செக்ஸ் வந்து பீக்ல போயிட்டு இருக்கோம். பீக்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா we call that as a bull, and downwardsல போயிட்டு இருந்துச்சுன்னா we call that as a bear. என்னன்னா இவர் சொன்னாரு ஸ்டாக் அவுட் அப்படின்னு. ஸ்டாக் அவுட்னா என்னது? பேசிக்கா டிமாண்ட். When there is no stock or less stock, the demand is increasing. Demand increase ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனாலதான் சென்செக்ஸ் சொல்லுவாங்க டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். டிமாண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா சப்ளை ஜாஸ்தி ஆகும், தென் பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும். இது மார்க்கெட்ல நம்ம ரெகுலரா பார்ப்போம். இது சென்செக்ஸ் வரைக்கும் போக வேண்டாம். இன்னைக்கு வெங்காயம் விலை திடீர்னு ஒரு பீக்கு போகும், 100 ரூபா போகும் கிலோ. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு கூட வரும். இதேதான் தக்காளி. ஒரு பர்டிகுலர் சீசன்ல கிலோ 10 ரூபாய்க்கு இருக்கும், ஒரு பர்டிகுலர் சீசன்ல கிலோ 80 ரூபா 85 ரூபா வரைக்கும் போகும். என்னன்னா டிமாண்ட் வெர்சஸ் சப்ளை. இது நம்ம ரீட்டைல் பிசினஸ் ரன் பண்ணும்போது நிறைய அப்சர்வ் பண்ணுவோம்.
ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். மார்க்கெட்ல என்ன டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவேன். மார்க்கெட்ல எது டிமாண்டே இல்லை, சப்ளை ஜாஸ்தியா இருக்கு, எனக்கு புஷ் பண்ணா போதும், சரக்கு காலி பண்ணணும், தேவையில்லாம ஸ்டாக் ஆகி இருக்கும். ஸோ பேசிக்கலி புல் விப் அப்படின்னா டிமாண்ட், இன்க்ரீஸ் இன் டிமாண்ட். ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும், கேஸ்கேடிங் எஃபெக்ட் எல்லா ஸ்டேஜஸ்லயும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரீட்டைல் ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், நெக்ஸ்ட் ஐ வில் பாஸ் ஆன் த டிமாண்ட் டு மை சப்ளையர். எனக்கு ஹோல்சேல் டீலர் தான் சப்ளையரா இருப்பான், அவன் அந்த டிமாண்டை யாருக்கு பண்ணுவான், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பண்ணுவான். இப்போ நான் என்னோட ரீட்டைல் ஷாப் சொன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியால பர்டிகுலர் ரீஜியன்ல என்டையர் ரீஜியனுமே அது டிமாண்டா இருக்கும். ஸோ என்ன மாதிரி ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கவங்க என்னோட ஏரியாவில் மட்டுமே ஒரு 10-15 பேர் வச்சிருப்பாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் ரீட்டைல் ஷாப் வச்சிருப்பாங்க. அப்போ 100 பேரும் 10 டீலருக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. டிமாண்ட் வந்து 10 பேருக்கு பாஸ் ஆகும். அவன் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து மேனுஃபேக்சர். தென் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி லேபர் இன்க்ரீஸ் ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி ப்ரொக்யூர்மெண்ட் ரா மெட்டீரியல் இன்க்ரீஸ் ஆகணும். பேஸா டிமாண்ட் இருக்கணும், எல்லா இடத்துலையும் இம்பாக்ட் இருக்கும். ரா மெட்டீரியலுக்கு பிரைஸ் ஆகிட்டே தான் இருக்கும். Okay. Now let us see bullwhip effect. Bullwhip na சொல்லிட்டா increase in demand. Demand increases na price increase ஆகும். அதோட impact அதுல மட்டும் இல்ல, there are list we have shown in the screen, increases the manufacturing cost. ஏன்னா டிமாண்ட் அதிகமாச்சு அப்படின்னா என்னோட அர்ஜென்சி எல்லாமே இமீடியட் எமர்ஜென்சி மாதிரி வரும். நான் என்ன சொல்லிருக்கேன், டைம் கேப் இருந்து நீட்டா பிளான் பண்ணி பண்ணா மட்டும்தான் we can reduce the cost. இங்க இன்க்ரீசஸ் த மேனுஃபேக்சரிங் காஸ்ட். டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகும், என்னோட ப்ரொக்யூர்மெண்ட் முதற்கொண்டு நான் ஜாஸ்தியா டிமாண்ட் பண்ணுவேன், ப்ராப்பர்லி பிளான்டா இருக்காது சடனா. அப்போ ப்ரொக்யூர்மெண்ட்ல ரா மெட்டீரியல் இன்க்ரீஸ்னால மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இன்க்ரீஸ். ப்ரொடக்ஷனுக்கு லேபர் திருப்பி எக்ஸ்ட்ரா லேபர் கொண்டு வரணும். எக்ஸ்ட்ரா லேபர் இஸ் காஸ்ட். ஏன்னா நான் ரெகுலர் லேபருக்கு என்ன காஸ்ட் கொடுக்கணும் அது எக்ஸ்ட்ராவா சீசனல் அவனை எடுக்கிறதுக்கு கொடுக்க முடியாது. கரெக்டா? இன்க்ரீசஸ் த இன்வென்டரி காஸ்ட். இந்த இன்வென்டரி பார்க்கும்போது நான் டபுள் சைடு பார்ப்பேன். ஒரு சைடு ஸ்டாக் அவுட், அதாவது என்னோட ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஸ்டாக் அவுட். அங்க எனக்கு இன்வென்டரி கான்செப்டே இல்லை, ஏன்னா ஆல்ரெடி ஸ்டாக்கே இல்லை, டிமாண்ட்ல போயிட்டு இருக்கு, பயங்கர டிமாண்ட்ல போயிட்டு இருக்கு. as soon as we receive மேனுஃபேக்சரிங் ஆகி ஃபினிஷ் ப்ராடக்ட் ஆச்சுனாலே அங்க வந்து என்ன பண்ணிடுறோம், கிளியர் பண்ணிடுவோம். ஏன்னா டிமாண்டு ஆர்டர் வாங்கி கையில வச்சுட்டு பே பண்ணாம எடுத்துருக்காங்க, மெட்டீரியல் டெலிவரி பண்ணாம இருக்கும். ஸோ அங்க எனக்கு இன்வென்டரி கான்செப்ட் இல்லை. பட் டு மேட்ச் த டிமாண்ட் எனக்கு எல்லாம் கண்டினியூஸா அந்த செயின் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. கன்சியூமர் ஸ்டார்ட் பண்ற டிமாண்டு ப்ரொக்யூர்மெண்ட் வரைக்கும் போய் நிக்குது. அப்ப நான் என்னோட ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆயிடக்கூடாது, வேற காம்படிட்டர்ஸ் வந்துடக்கூடாது. நான் என்ன ப்ரொக்யூர்மெண்ட் எக்ஸ்ட்ரா ப்ரொக்யூர் பண்ணுவேன், நிறைய ப்ரொக்யூர் பண்ணுவேன். ப்ரொடக்ஷன் 100 யூனிட் தான் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும், 100 யூனிட் தான் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு மேன் பவர் கூட்டி எக்ஸ்ட்ரா ஓவர் டைம்லாம் பார்க்க வச்சோம்னா 125 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் நான் கன்சர்வேட்டிவா ரா மெட்டீரியல் அதுக்கு உண்டான யூட்டிலிட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணுவேன், எக்ஸ்ட்ரா வாங்குவேன். அதை நான் இன்வென்டரியில தான் வைக்கணும். ஐ ஹாவ் டு ஸ்டாக் இட். ஸோ மெட்டீரியல் காஸ்ட் ஆல்ரெடி இன்க்ரீஸ்டு, பட் அது போக நான் என்ன பண்றேன், ஐ வில் ஸ்டாக் த ரா மெட்டீரியல். இடையில இந்த சிமெண்ட் பாத்தீங்கன்னா பீக்ல போச்சு, பயங்கர பீக்ல போச்சு டிமாண்ட். தமிழ்நாட்டுல கிடையாது, எல்லாரும் ஆந்திரால போய் வாங்கிட்டு இருந்தாங்க, தெலுங்கானால போய் மாதிரி இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு டாப்ல இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டாப் பண்ணிட முடியாது, ஏன்னா ஸ்டாப் பண்ணாங்கன்னா அதோட பயங்கர லாஸ் அவங்களுக்கு, எல்லாம் இன்ட்ரெஸ்ட். அப்ப என்ன பண்ண, they have to buy more சிமெண்ட். நான் தமிழ்நாட்டிலேயே வாங்கினா சென்னையில வாங்குறேன் அப்படின்னா அப்பப்போ லோடு எடுத்துக்கிடுவேன். ஆபீஸில் உள்ள ஒரே வண்டியை கூட ஒரு குட்டியான போட்டு ஒரு 20 மூடை அனுப்பு, 30 மூடை அனுப்புனேன். அந்த இந்த ஸ்டேஜஸ்ல எப்பப்போ எனக்கு பில்டிங் ரைஸ் பண்ணும்போது எப்பெல்லாம் சிமெண்ட் ரெக்யூர்மெண்ட் இருக்கோ அப்பப்போ வாங்கிடுவேன், 20 மூடை 30 உடனே.
பட் நான் இப்போ டிமாண்ட் பயங்கர ஜாஸ்தியா இருக்கு, அதர் ஸ்டேட்ல இருந்து உள்ள கொண்டு வரேன். அப்போ நான் அந்த குட்டியான வச்சு 20 முடியா வாங்க முடியாது, மொத்தமா வாங்கணும். ஸோ இன்வென்ட்ரி காஸ்ட் ஜாஸ்தி. இதை நான் இன்வென்ட்ரி காஸ்ட் சேவ் பண்றேன்னு சொல்லிட்டு வாங்காம விட முடியாது, ஏன்னா டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கும்போது பீக்கில் போகும். என்னோட பிரதர் எல்என்டில இருந்தாரு நேரம் சென்னையில, அதனால விதவுட் ஆப்ஷன் டக்குன்னு ஒரு 1000 பேக்ஸ் ஒரு சிமெண்ட் மூடனா 1000 பேக்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க. எல்என்டி பெரிய கம்பெனி வாங்கிடுவோம், மற்றவங்க வாங்க முடியுமான்னு தெரியல. பட் லெட் அஸ் see the concept. within a day அவங்க வாங்கியிருக்காங்க, within 1 day கேப்ல 50 rupees இன்க்ரீஸ் பெர் பேக். எப்படி டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும்போது 50 ரூபா சடனா இன்க்ரீஸ் ஆயிட்டு. நான் ஒன்னும் பெருசா நினைக்கல, சரி நீ டிமாண்ட்னு சொல்ற 50 ரூபா தானே. டேய் நேற்று நாங்க ஆர்டர் பண்ணாதனால எங்களுக்கு 50,000 ரூபாய் சேவ் ஆயிட்டு, இல்லைன்னா 50,000 ரூபாய் காலியா இருப்போம். எப்படி வித்தின் அ டே 1000 பேக்ஸ் பெர் பேக்குக்கு 50 ரூபா. அது பாத்தீங்கன்னா 25 கிலோ பையா இருக்கும். 2 ரூபா கூட அப்படின்னு நான் அசால்ட்டா பேசினேன். ஒரு பேக்குக்கு 50 ரூபானா 1000 பேக் இறக்கிருக்கோம், அவ்வளவு பெரிய பில்டரிங் போயிட்டு இருக்கு. 1000 பேக்குக்கு எவ்வளவு ஆச்சு? 50,000 ரூபா. அப்ப தெரியுது வேல்யூ. அப்போ இதே மாதிரி எவ்வளவு பேரு எவ்வளவு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது புல்விப் எஃபெக்ட். நம்ம மேபி காதுல கேட்கும் போதோ இல்ல ஜஸ்ட் லைக் தட் ஹியர் பண்ணும் போதோ நமக்கு அதோட இம்பாக்ட் தெரியாது. பட் ரியலா அந்த பிசினஸ்ல பார்க்கும்போது தான் தெரியும். இன்க்ரீசஸ் லேபர் காஸ்ட், இன்க்ரீசஸ் த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட், இன்க்ரீசஸ் த ரெப்ளேஸ்மெண்ட் லீட் டைம். கண்டிப்பா லீட் டைம் என்னன்னா, நான் வந்து நார்மலா 100 யூனிட் ரெக்யூர்மெண்ட் இருக்கு, 100 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். there won't be any வெயிட்டிங் டைமே இருக்காது. எப்பப்போ ஆர்டர் வருதோ நான் அப்போ வந்து யூனிட் டெலிவரி பண்ணிட்டே இருப்பேன். பட் இப்ப டிமாண்ட் ஜாஸ்தி. அப்போ எனக்கு வந்து என்னது, நிறைய பேர் இருக்காங்க, 100 பேர் கேட்கிற இடத்துல என்னால 10 பேருக்கு தான் கொடுக்க முடியுது. இல்ல 100 பேர் கேட்கிற இடத்துல இப்ப 1000 பேர் கேட்கறாங்க. அப்போ மீதி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஹோல்டு தான் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுங்க. It takes a week time. Leads to more stock out. கரெக்ட் தான். டிமாண்ட் ஜாஸ்தினாலே ஸ்டாக் அவுட் தானே, ஸ்டாக்கே இல்ல, அதனாலதான் டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுது. affects the relationship between each stages. நம்ம ஒரு சப்ளை செயின் அப்படின்னு பார்த்தோம், ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரொக்யூர்மெண்ட்ல இருந்து எண்ட் கன்சியூமர் வரைக்கும். இட்ஸ் ஒரு பிசினஸ் சைக்கிள், கரெக்டா? இந்த பிசினஸ் சைக்கிள்ல n நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன்வால்வ்டு. நம்ம சைக்கிள்ல ஒவ்வொரு பர்சன் போடுவோம், பட் அந்த ஒவ்வொரு பர்சனுக்கும் டிஃப்ரெண்டா நிறைய விங்ஸ் இருக்கும். ஒவ்வொரு விங்ஸ்லயும் அந்த செயின் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த டிமாண்ட்னால எல்லா இடத்துலயுமே ரிலேஷன்ஷிப் வந்து அடி வாங்கும். சிம்பிளா நீங்க யோசிங்க, ஏதோ ஒரு ஷாப் நீங்க ரன் பண்றீங்க, உங்களுக்கு அதுதான் பிரைமரி ப்ராடக்ட். ரெகுலரா போயிட்டு இருந்து சடனா டிமாண்ட் வந்துட்டு உங்ககிட்ட ஸ்டாக் இல்ல, தென் வாட் யூ டூ? கஸ்டமர்லாம் வந்துட்டு போறான்ப்பா, ஸ்டாக் இல்ல. முதல் 2 வருஷம் சொல்லுவீங்க சார் ஸ்டாக்கே கிடையாது அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ரெகுலரா எல்லா கஸ்டமர்ட்டையும் அப்படி சொல்லிட்டு இருந்தா நீங்களே கொஞ்சம் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுவீங்க. ஏன்னா யூ ஆர் லூசிங் யுவர் பிசினஸ். ஸ்டாக் இல்லாம கடை வச்சு நான் என்ன பண்றது? கடைக்கு வாடகை கொடுக்கணும், வேலை பார்க்குற பையனுக்கு சம்பளம் கொடுக்கணும், கரண்ட் இருக்கு, ரெண்டல் இருக்கு, மெயின்டெனன்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும். பட் ஸ்டாக் வந்து கடை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண? தென் யூ ஸ்டார்ட் கிவிங் ப்ரெஷர் டு யுவர் டீலர். இது மாதிரி நீங்க ஒருத்தம் கொடுக்க மாட்டீங்க, அந்த ஏரியாவில் ஒரு 10-15 ரீட்டைல் ஷாப் அவனுக்கு கொடுப்பாங்க. அப்போ அவனுக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அதுல அவன் என்ன பண்ணுவான், ஸ்டாக் வந்து 100 யூனிட் ஒரு இடத்துல என்ன ஆகுது, 50 யூனிட் வரும். அப்போ அவன் பார்ப்பான், யாரெல்லாம் ப்ரெஷர் கொடுக்கலையோ அவனுக்கு விட்டுட்டு மற்றவனுக்கு கொஞ்சம் கொடுப்பான். அப்போ அவன் மறுபடி பயங்கரம், அப்ப கேட்காதவன் நான் என்ன அப்படின்னு. ரிலேஷன்ஷிப் கெட் அஃபெக்டட் டியூ டு திஸ் டிமாண்ட். அவனோட டீலர் வந்து அவனோட பிரச்சனைங்க,
இருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து மேனுஃபேக்சரர். It has cascading effect. Reduces the profitability of supply chain. Supply chain ஓட profitability கண்டிப்பா இந்த இடத்துல ரெடியூஸ் ஆகதான் செய்யும். ஏன்னா sometimes price of the product cannot be increased due to demand. அது ப்ராடக்ட்டை பொறுத்து டிமாண்ட் இருக்குங்கிறதுனால நான் வந்து என்னோட ப்ராடக்டோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட முடியாது. இன்க்ரீஸ் பண்ணிட்டு அது சேல் ஆகாது. அதோட ஒர்த்து 100 ரூபாய் 110 ரூபா அப்படின்னா 110 ரூபாய்க்கு தான் போக முடியும். டிமாண்ட் இருக்குங்கிறதுக்காக நான் 170 ரூபாய்க்கு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ மீன் லூஸ் என்டையர் மார்க்கெட் ஆல்சோ. ஓகே, பிரைஸ் விட்டுறலாம். பட் அதர்வைஸ் நம்ம இந்த சப்ளை செயின்ல டிரான்ஸ்போர்டேஷன் அது இதுன்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே காஸ்ட்லி தான். ஏன்னா when there is a demand and everything goes on urgent basis, எனக்கு இங்க ப்ரீ பிளானிங்கே கிடையாது. எல்லாம் இமிடியேட்டா ஆக்ட் பண்ணி எப்படிலாமோ ப்ரொக்யூர் பண்ணி கொண்டு போறோம். அப்போ everything goes on ad hoc. அப்போ இமிடியேட்டா வேணும் அப்படிங்கும்போது என்ன ஆகும்? இன்க்ரீஸ் தான் ஆகும் காஸ்ட். அகைன் இதே இது சொன்ன எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் லொகேஷன் சென்னையில் மட்டும் 100 ரீட்டைலர்ஸ்க்கு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். பட் இங்க ஸ்டாக் அவுட் வர்றதான் அப்படி இப்படின்னு உடனே கிடையாது. இஃப் ஐ வாண்ட் டு கிவ் சம் அமௌண்ட் ஆஃப் யூனிட்ஸ், நான் ஒரு லோட்ல அடிச்சிருவேன். ஆனா இந்த ஸ்டாக் கம்மியா இருக்கு, அப்ப என்ன பண்ண, ஃபுல் லோடு போக வேண்டியதுல ஹாஃப் லோடு தான் போகும். அதனால டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் குறையாது. ஆனா 2 தடவையா போகணும். அப்ப 2 தடவை டபுள் த சார்ஜஸ் ஆகும். So it reduces the profitability of supply chain. So இது வந்து ஒரு just a concept bullwhip effectங்கிறது. Before retail management, I wanted to explain with you all what is bullwhip and what its impact it has on the market. Okay, wow. Any questions on this, ma? Okay, thanks, Namanan. Now let us move on to retail management. Okay, what is retail management, ma? எல்லாருக்கும் தெரிஞ்சது, but maybe I want to hear from you. What do you think, or what do you say about retail management? Retail என்னது? How do you manage, and what is called retail management? Someone, ma? நார்மல் ரீட்டைல்மா, நம்ம வீட்டை விட்டு இறங்கினாலே ரீட்டைல் ஷாப் தான் சார். ஏதாச்சும் ஒரு கஸ்டமர் பிடிச்ச கடைக்கு போய் வாங்குறதுக்கா சார்? யா ரீட்டைல். யா எக்ஸாக்ட்லிமா. சில்லறை பர்சனல் யூஸ்க்காக. அதான் பர்சனல் யூஸ் தான். ஏன்னா இப்ப இந்த ரீட்டைல் நம்ம சொல்றதே என்னன்னா லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த பிசினஸ் சைக்கிள். ஒரு பிசினஸ் சைக்கிளோட எண்ட் ஸ்டேஜ், ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரொக்யூர்மெண்ட்ல இருந்து எண்ட் கன்சியூமர் வரைக்கும் ஒரு பிசினஸ் சைக்கிள் சொன்னோம். அதுலதான் சப்ளை செயின் மேனேஜ்மெண்டோட இன்வால்வ்மெண்ட் இன் ஈச் ஸ்டேஜ் பார்த்துட்டு இருக்கோம். ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் பிஃபோர் ஐ ஹேண்ட் இட் ஓவர் டு எண்ட் கன்சியூமர். எண்ட் கன்சியூமர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நடக்கிற பையிங் அண்ட் செல்லிங் தான் ரீட்டைல் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? All that business as a retail, and how do I manage that business is retail management. Clear, Rama? Okay. Yes, sir. இந்த பாருங்க, retail management is customers to procure the desired merchandise from the retail store.
ரீட்டைல் ஸ்டோர் சில்லற வியாபாரத்துல இருந்து ஃபார் பர்சனல் யூஸ், எண்ட் கன்சியூமர், என்னோட பர்சனல் யூஸ்க்கு. இதுல பிசினஸ் டு பிசினஸ் கான்செப்ட் கிடையாது. ஏன்னா நான் ரீட்டைல் வரைக்கும் வர்றது எல்லாமே பிசினஸ் டு பிசினஸ். ப்ரொக்யூர்மெண்ட் இருந்து மேனுஃபேக்சர் போட்டோம், மேனுஃபேக்சர் இருந்து டீலர் போட்டோம், டீலர் இருந்து இன்னொரு சப்ளையர் போட்டோம், எல்லாமே பிசினஸ் டு பிசினஸ். இந்த லாஸ்ட் டிரான்சாக்ஷன் மட்டும் என்னன்னா பிசினஸ் டு கன்சியூமர், B2C நடக்கும், ஃபார் தர் பர்சனல் யூஸ். It can be defined as buying and selling of goods and services. It can also be defined as the timely delivery of goods and services demanded by consumers at prices that are competitive and affordable. வாங்க வர்றவங்களுக்கு அஃபோர்டபுளாகவும் காம்படிட்டிவாகவும் இருக்கணும். இன்னைக்கு நிறைய சில்லறை கடையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாவே தான் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் நிறைய பிசினஸ் நடக்குன்னா ஓகே, கொஞ்சம் நிறைய பிரைஸ் கம்மி பண்ணுவாங்க. பட் நார்மலா அவங்களே பார்ப்பாங்க. இப்ப நம்ம வந்து எல்லா வீடும் கண்டிப்பா மெயின் ரோடு மேல இருக்காது. மெயின் ரோடு போதுன்னா அதுல இருந்து ரோடு உள்ள போகும். உள்ள போனோம்னா ஒரு 2 கிலோமீட்டர்ல இருக்கும். எந்த ப்ராடக்ட்னாலும் எடுங்க, எந்த ப்ராடக்ட்னாலும் ₹1 ₹2 கூட வச்சிருப்பாங்க. இப்ப அதே கடை பக்கத்துல இன்னொரு ரீட்டைல் ஷாப் இருக்கு அப்படின்னா அவனோட பிரைஸ் பார்க்கணும். அவன் கம்மியா வச்சிருந்தான்னா நம்ம அவன்கிட்ட தான் போவோம். ஸோ அதான் சொல்றான், இட் ஷுட் பி காம்படிட்டிவ் அண்ட் அஃபோர்டபுள். எக்ஸாம்பிள் சொன்னா அந்த நிறைய ஸ்டேஷனரி ஸ்டோர்ஸ் இருக்கும். ஏன்னா வீட்டு பக்கத்துல பர்சனல் யூஸ்க்கு இம்மீடியட்டா கன்சியூம் பண்றதுக்கு மக்கள் எது வாங்குவாங்க? ஸ்கூல்ஸ்க்கு தேவையான நோட்டு, புக்கு, ஸ்டேஷனரிஸ், வீட்டுல சின்ன சாமான்கள், சின்ன சின்ன அதெல்லாம், பலசர கடை, இது எல்லாமே இறங்கினீங்கன்னா முக்குக்கு ஒரு கடை கண்டிப்பா இருக்கும். சோ இது எல்லாமே ரீட்டைல் பிசினஸ் which consumes or attract the common people living in that area. ஏன்னா அவங்களோட பேசிக் நீடா இருக்கும். இல்லைன்னா அட்லீஸ்ட் பேசிக் நீட் இல்லாட்டினா கூட ரெகுலர் நீடா இருக்கும். இப்ப இந்த ஸ்டேஷனரிஸ்லாம் நம்ம காலேஜ் படிச்சா கூட பென் அப்பப்போ வாங்குவோம். ஒரு பென் வாங்கி அது லைஃப் லாங், அந்த லைஃப் முடிகிற வரைக்கும் யார் வச்சிருக்கீங்கன்னு கேட்டா எனக்கு தெரியல. I'm not sure if anyone who handled the pen, ஒரு பென் வாங்கினா அது பென் இங்கு காலி ஆகிற வரைக்கும் அதே பெண்ணை நான் யூஸ் பண்ணி பத்திரமா வச்சிருக்கேன்னா எனக்கு தெரியல. ஐ டோன்ட் திங்க் ஸோ. வாங்குவோம், எப்போ தொலைப்போம் நமக்கே தெரியாது. பேக்கெட்ல வச்சிருப்போம், இல்ல ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிருப்போம், அப்படி எங்கே போவோம், அடுத்து இன்னொரு பெண் அப்படி டக் டக் மாத்திட்டே தான் இருப்போம். இட் ஹேப்பன்ஸ். அதாவது ரெகுலர் கன்சியூம் ஆகிற ப்ராடக்ட் வச்சுட்டே இருப்பாங்க. ஓகே, இது வந்து என்னன்னா காம்படிட்டிவ் இருக்கணும், அதான் மேட்ரு. ₹10 கூட இருக்கும் சில கடையில, ஆனா அந்த ஏரியால வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா அங்க காம்படிஷனே இல்லைன்னு அர்த்தம். இன்னொரு கடை பக்கத்துல ₹8 வச்சிருந்தாங்கன்னா தென் டெஃபினெட்லி வி வில் கோ டு தட் ஷாப். ஏன்னா அதான் காம்படிட்டிவ் அண்ட் அஃபோர்டபுள். ஓகே, ரீட்டைல் ஃபங்க்ஷன்ஸ் இன் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு இடத்துல ரீட்டைலோட ஃபங்க்ஷன் என்ன? இங்க சப்ளை செயின் பாக்குறோம். இந்த சப்ளை செயின் வந்து எல்லா ஸ்டேஜஸ்லயுமே பிளேஸ் அ மேஜர் ரோல் தான் பேசிட்டே வரும். ரீட்டைல் இஸ் ரீட்டைலிங் இருக்கு. என்ன, எனக்கு 2 சைடுமே இங்கேயும் சப்ளை செயினோட ரெக்யூர்மெண்ட் இருக்கு. ஒன்னு வந்து என்னது, ஃப்ரம் ஹோல்சேலர் ஆர் whomever who provide the supply of goods or services to my retail shop. என்னோட ரீட்டைல் ஷாப் கொடுக்கணும். அது காய்கறியா இருக்கட்டும், க்ரோசரிஸா இருக்கட்டும், ப்ரொவிஷன்ஸா இருக்கட்டும், ஸ்டேஷனரிஸா இருக்கட்டும், ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையா இருக்கட்டும், இல்ல வேற எந்த ஒரு ஷாப் ஆனாலும் இருக்கட்டும், வாட் எவர் த ஷாப் லெட் இட் பி. பட் அதுக்கு கடையில வைக்கிறதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ், ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே they need a supply chain to produce or give. இது ப்ராடக்ட்ல உள்ளே வந்து டெலிவரி கொடுக்குறானா இல்ல நான் போய் எடுத்துட்டு வரணுமா? டிஃபரன்ஸ் சினாரியோஸ். நிறைய ப்ராடக்ட் அவங்க கொண்டு வந்து கொடுப்பான். ஒன்றும் இல்லை, இப்போ இதே ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ்னு வச்சுக்கிடுவேன். ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸா இருந்தா அவங்க கொண்டு வந்து கொடுப்பான். அந்த ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ்ல இன்னொரு பக்கம் நான் வந்து காய்கறியும் போட்டிருக்கேன். காய்கறியை நான் தான் போய் வாங்கிட்டு வரணும். Both need the support of supply chain management.
எல்லா இடத்துலயும் there is a need for transportation, there is a need for material handling. சரி, அது ஒரு பக்கம். Then out of my shop, எனக்கு ஃபைனல் கன்சியூமர் இருக்காங்க இங்க. I have final consumer from retailer shop. இந்த ஃபைனல் கன்சியூமர் எப்படி? எல்லாரும் வந்து வாங்குவாங்களா? மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல எஸ், எல்லாரும் வந்து வாங்கிடுவாங்க. ரீட்டைல் ஷாப்ல வந்து தான் வாங்குவாங்க. ஆன்லைன்ல தான் போகிறது வேற. ரீட்டைல் ஷாப்ல வந்து வாங்குவோம். பட் நான் அப்படி சும்மா உட்கார்ந்துருக்க மாட்டேன். என்ன பண்ணுவோம்? we give free delivery. ஏன்னா எனக்கு more the sale volume, more the volume I sell, more the profit I am going to earn. இதான் ரீட்டைலோட கான்செப்டே. நிறைய ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா யூ பிலீவ் ஆர் நாட் 25 பைசா 50 பைசா லாபம் வச்சுதான் இருப்பாங்க. வால்யூம் எந்த அளவுக்கு சேல் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ப்ராஃபிட். வால்யூம் கம்மியாச்சுன்னா மினிமம் ப்ராஃபிட் தான் வரும். இட் இஸ் டிஃபிகல்ட். ஸோ என்ன பண்ணுவாங்க, நீங்க ஒரு வால்யூமுக்கு மேல வாங்குறீங்கன்னா நான் வந்து ஹோம் டெலிவரி கொடுத்துருவோம் சார். 2000 மேல பில்லு வந்துச்சுன்னா இந்த ஏரியால உள்ள எல்லாருக்கும் நாங்கள் வந்து ஹோம் டெலிவரி கொடுத்துருவோம். அப்போ I have to arrange for home delivery. சிம்பிள். இதே ப்ரொவிஷனல் ஸ்டோர்ஸ் தான். பாக்கெட் பால் வச்சிருப்பான். பாக்கெட் பால் நான் வீட்டில் கொண்டு வந்து போட்டுறேன் சார் அப்படிமா. என்ன வீட்டில் கொண்டு வந்து போட்டோம்னா நீங்க இங்க வாங்குனீங்கன்னா 21 ரூபாய் இல்ல 22 ரூபா ஒரு பாக்கெட்டுக்கு. வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தோம்னா 50 காசு கூட இல்ல 1 ரூபா கூட. சிம்பிள். இன்னைக்கு நம்ம ஒரு ஏரியா எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ சென்னை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, ஹவு மச் பாப்புலேஷன் வி ஹேவ் இன் சென்னை. ஒவ்வொரு ஏரியால ஹியூஜ் பாப்புலேஷன். என்னால ஒரு 500 வீடு, ஏன்னா ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டை நான் கவர் பண்ணாலே இன்னைக்கு 100 வீடு கவர் பண்ணிடலாம். ஒவ்வொருலையும் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ், அதுல எத்தனை பிளாக் இருக்கு, ஒவ்வொரு பிளாக்லயும் we have at least 50 to 60 அப்பார்ட்மெண்ட்ஸ். 14 ஃப்ளோர் 20 ஃப்ளோர்னு வச்சிருக்காங்க. இப்படி ஒரு 10 பெரிய அப்பார்ட்மெண்ட் எடுத்து ஒரு 500 கஸ்டமர் பிடிச்சா போதும். ஒரு பாக்கெட்டுக்கு 1 ரூபா. நானும் ஒரே ஒரு பால் வாங்கி யாரும் வீட்லயும் இன்னைக்கு மேனேஜ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் 2 பாக்கெட் வாங்குவாங்க. அவங்களுக்கும் கம்ஃபர்டபுள். தே டோன்ட் திங்க் மச். வீட்டுக்கு வந்து டெய்லி டெலிவரி கொடுத்துடலாம் 2 பாலுக்கு. ஸோ 30 நாளைக்கு ஐ ஏர்ன் 60 rupees. அப்போ 500 பாக்கெட்டுக்கு 60 rupeesனா எவ்வளவு நீங்க கல்வி பண்ணிக்கோங்க. ஸோ மோர் த வால்யூம் மோர் த பெனிஃபிட். அப்ப இங்கேயும் நான் சப்ளை செயின் வந்து மெயின்டைன் பண்ணணும். இங்க எனக்கு மெயின்டைன் பண்றதுக்கு பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் கிடையாது. கடையில வேலை பார்க்குற பையன் 2 பசங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்கன்னா, ஒருத்தனை வந்து காலையில 6 to 8 நீ போய் டெலிவரி கொடுத்துருப்பா. பாக்கெட் பால் எல்லாத்துக்கும் அந்த 500 வரைக்கும் நீ டெலிவரி கொடுத்துரு அப்படின்ற. கொடுத்தானா எனக்கு 30,000 ரூபாய் ப்ராஃபிட் ஆகும். 500 பேரு 60 ரூபா 30 நாளைக்கு. பெர் டே 1000 rupees ஏர்ன் பண்றேன். கரெக்டா? ஸோ இங்க காஸ்ட் வந்து வெரி 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 மினிமல். என்னோட சேம் லேபர் அவனுக்கு நான் மாசம் சம்பளம் கொடுத்துருப்பேன். 10,000 15,000 சம்பளம் கொடுத்துருப்பேன். அதே சம்பளத்துல ஒரே ஒரு 2 வீலர்ல பின்னாடி. இது வந்து பாலுக்கு மட்டும் இல்ல, மந்த்லி சேலரி டே. ஒரு செக்டர் போனீங்கன்னா அந்த சைடு இப்போ மேபி பேங்கர்ஸ் காலனி பேங்க் ஸ்டாஃப்ஸா தான் இருப்பாங்க. நம்ம அரும்பாக்கம்ல இருக்கோம். அரும்பாக்கம் வந்து கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா கோயம்பேடு வருது. அப்படின்னா கோயம்பேடுல சிஎம்டிஏ எம்எம்டிஏ காலனி எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அவங்களோட குவார்டர்ஸ். இல்ல இன்னொரு சைடு இந்த சைடு வாங்க, நம்ம சோழிங்கநல்லூர் சைடு எல்லாம் ஐடி செக்டர், பிபோ செக்டர், எல்லாருக்குமே மந்த்லி சேலரி. ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் மந்த்லி ஒன்ஸ் வாங்கி போட்டுருவாங்க. they don't want to come and buy on daily basis or regular basis. நீங்க பிசினஸ்ல உள்ளவங்க டெய்லி அன்னைக்கு தேவையானதை வாங்கிட்டு இருப்பாங்க. இவங்களும் மந்த்லி மொத்தமா வாங்குறாங்க. இப்ப இந்த அமேசான் பிளிப்கார்ட் எல்லாமே க்ரோசரியில வரானா எதனால? மோஸ்ட் அந்த சேலரி பீப்புள்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணிடணும், கேட்ச் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா மாசம் மாசம் இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு கோதுமை மாவு வீட்டுல இல்ல, ஓகே ஒரு ஆசீர்வாத் கோதுமை மாவு பாக்கெட் ஒன்று வாங்கணும் அப்படின்னா அந்த ஒரு பாக்கெட் போய் பிளிப்கார்ட்லயோ இல்ல அமேசான்லயோ ஆர்டர் பண்ண மாட்டேன். கீழே தான் நீங்க போவேன்.
டெய்லி ஒன்று அன்னன்னைக்கு தேவை, நாளைக்கு என்ன வேணும்னு இன்னைக்கு ஈவினிங் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னா, இப்போ மேபி என்னோட சைல்ட்ஹுட் பார்த்தீங்கன்னா எங்க அப்பா அப்படிதான் வாங்கிட்டு வர்றாரு. வியாபாரம் முடிஞ்சு டெய்லி நைட்டு வரும்போது நாளைக்கு என்ன தேவையோ அதை இன்னைக்கு நைட்டு வாங்கிட்டு வர்றாரு. அந்த மாதிரி ஆளுகளுக்கு ஆன்லைன் ஓகுது. பட் ஆன்லைன் இந்த மந்த்லி ஃபோக்கஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்றான். அதே லாஜிக் தான் இங்க. நானே என்ன சொல்லிடுவேன், ரீட்டைல் ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கேன் சார், மந்த்லி ப்ரொவிஷன்ஸ் கூட நாங்க கொடுத்துருவோம் சார், நீங்க ஆர்டர் மட்டும் கொடுத்துருங்க, நீங்க ஃபோன் பண்ணி சொல்லிருங்க, we will make note of it. இல்லைன்னா வரும்போது லிஸ்ட் கொடுத்துட்டு போயிருங்க, நம்ம பையன் கொண்டு வந்து டெலிவரி கொடுத்துருவோம் சார். ஏன்னா இப்போ சில ப்ராடக்ட்ல கொஞ்சம் மார்ஜின் ஜாஸ்தியா இருக்கும், சில ப்ராடக்ட்ல மார்ஜின் கம்மியா இருக்கும். ஆவரேஜ் அவுட் பண்ணி 5% 10% லாபம் வைக்கிறோம் அப்படின்னா 5000 ரூபாய் போச்சுன்னா எனக்கு 500 ரூபாய். இதே மாதிரி 10 கஸ்டமருக்கு நான் மாசம் மாசம் டெலிவரி பார்த்தா மாசம் மாசம் 5000 ரூபாய் தனியா எடுத்து வச்சிருவேன், செப்பரேட் ப்ராஃபிட். ஸோ வாட் வி ஆர் டாக்கிங் இஸ், இங்க வந்து இதுதான் ரீட்டைல் ஃபங்க்ஷனோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க். டிஸ்ட்ரிபியூஷன்ல இந்த சப்ளை செயினையே நான் ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த சப்ளை செயினை ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு பிசினஸ்க்கு நம்ம சொன்னோம் சப்ளை செயின் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே டிபெண்டன்ட், இன்டர் டிபெண்டன்ட். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் பிசினஸ், பிசினஸ் டிபெண்ட்ஸ் ஆன் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஒரு சப்ளை செயின் ஃபெயிலியரால டோட்டல் பிசினஸே ஃபெயிலியர் ஆகும், ஒரு பிசினஸ் ஃபெயிலியர் ஆனாலும் அதோட சப்ளை செயின் எல்லாமே அஃபெக்ட் ஆகும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த ரீட்டைல் பிசினஸ் நமக்கு இமீடியட் இம்பாக்ட், இமீடியட் எஃபெக்ட். இந்த மேனுஃபேக்சரிங் ஹோல்சேலர்லாம் என்ன கொஞ்சம் டைம் எடுத்து அடி வாங்கும், ஏதாச்சும் ப்ராப்ளமேட்டிக் வந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுத்து அடி வாங்கும். பட் ரீட்டைல் பிசினஸ் இஸ் நாட் தட் கேஸ், இட் வில் ஹாவ் இம்பாக்ட் இமீடியட்லி. சின்ன சின்ன கடை நீங்க உங்க ஏரியாலேயே பாருங்க, சின்ன சின்ன கடை நிறைய இருந்திருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் ஒரு ஹோட்டல் இருந்துட்டு இருக்கும், அடுத்து கொஞ்ச நாள் வேற ஏதாச்சும் மாறிட்டு இருக்கும், திருப்பி அங்கேயே ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வரும், திருப்பி அங்கேயே ஒரு ஜெராக்ஸ் கடை வரும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா எல்லா ஏரியாலையும் ஒரு சில கடைகள் வந்து மாறிட்டே இருக்கும். என்னன்னா ரீட்டைல் பிசினஸ் ஹேஸ் இம்பாக்ட். ஏன்னா இங்க உள்ள டேர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டேர்ன் ஓவர் வச்சு அவங்க இமீடியட்டா ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க, தென் அவங்களோட வீட்டு செலவுக்கு எடுக்கிறோம் இதுல இருந்து. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி அடி வாங்கிச்சுன்னா இமீடியட்டா அடி வாங்கும், லாஸ் ஆகும். ஓகே, டிபிக்கல் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து நான் 1 to 1 சும்மா டிபிக்கல் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும், மேனுஃபேக்சரர், டிஸ்ட்ரிபியூட்டர், ஹோல்சேலர், ரீட்டைலர், ஃபைனல் கன்சியூமர் போறோம். பட் இங்க கான்செப்சுவலா பாத்தீங்கன்னா 1 to many, many to 1 நிறைய இருக்கும். ஏன்னா நான் இந்த ரீட்டைல் ஷாப்ல எனக்கு ஒரே ஒரு ஹோல்சேலர் வந்து கொடுக்க மாட்டான். எனக்கு இதே பாத்தீங்கன்னா ஒரு ஷாம்பு அப்படின்னு ஒரு வெரைட்டி 10 ஷாம்பு கம்பெனி வருவான், எல்லாரும் ஒண்ணு எனக்கு கொடுத்துருவான். ஒரு டீ எடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா 3 டோர்ஸ் வந்திருப்பான், சக்கரை கோல்டு வந்திருப்பான், அவன் வந்திருப்பான், இவன் வந்திருப்பான், 10 பேர். காஃபி அதே மாதிரி கொண்டு வந்திருப்பான், என்ன கொண்டு வந்தீங்கன்னா சன்ஃபிளவர். அப்படி ஒவ்வொன்றுக்கும் 10-15 டிஸ்ட்ரிபியூட்டர் வருவாங்க. ஸோ நான் ஒரு ரீட்டைல் ஷாப் ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு சப்ளையர் எத்தனை பேர், ஹோல்சேலர்ல இருந்து எனக்கு சப்ளை பண்றவன் கிட்டத்தட்ட ஒரு 50 to 100 பேர் இருப்பான். இதை வாங்குறதுக்கு எனக்கு ஒரு 1000 கஸ்டமர் வருவாங்க. ஸோ இங்க 100 to 1, இங்க 1 to 100. இதே நெட்வொர்க்கும் இப்படி போகும். மேனுஃபேக்சரர் பிராண்ட் ஏ, மேனுஃபேக்சர் பிராண்ட் பி, இதே சேம் லாஜிக் தான் ஹோல்சேலர் இருக்கும். ஹோல்சேலர் ஒரே ஒருத்தன் மட்டும் நம்பி குழப்பம் நடத்திட்டு பண்ண இருக்க மாட்டான். அவன் 4-5 ப்ராடக்ட்டுக்கு ஹோல்சேல் டீலர் எடுத்துச்சு எல்லாத்தையும் வந்து டெலிவரி கொடுத்துட்டு இருப்பான். அப்போ மேனுஃபேக்சரர் ஏ, பி அவங்ககிட்ட இருந்து ஒரு ஹோல்சேலருக்கு வரும், சிஎன்டி இன்னொரு ஹோல்சேலர் வருவான். இவன் ரீட்டைலருக்கு ஏயும் பியும் ப்ரொடியூஸ் கொடுப்பான், இவன் வந்து சிஎன்டி கொடுப்பான். இதை வாங்குறதுக்கு 4 டிஃப்ரெண்ட் கஸ்டமர் வருவாங்க, பிராண்ட் ஏ, பிராண்ட் பி, பிராண்ட் சி, பிராண்ட் டி. ஸோ கஸ்டமர்ஸ் ஏல ஒரு 10 கஸ்டமர் இருக்கலாம், பில ஒரு 20, இதுல ஒரு 30, இதுல ஒரு 40 அப்படின்னா 100 கஸ்டமர் வந்துருவாங்க ரீட்டைலர். திஸ் இஸ் ஹவ் த ஃபங்க்ஷன்ஸ் இன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஒர்க் ஃபார் ரீட்டைல் பிசினஸ். இப்போ ரீட்டைல் பிசினஸ் சக்சஸ் ஆகுது அப்படின்னா அதோட டிஸ்பிளே அண்ட் அரேஞ்ச்மெண்ட், சார்ட்டிங் ப்ராசஸ் தான். அதை டிஸ்பிளே எப்படி கொடுக்கும், எப்படி அட்ராக்ட் பண்ண போறோம் கன்சியூமரை, ஃபைனல் கன்சியூமரை. ஓகேவா? ஓகே, அப்போ நான் இப்ப ஜஸ்ட் சொன்னா எப்படி நான் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணணும், அதுக்கு there are things we have to consider as part of retail management. மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ரீட்டைல் பிசினஸ் நான் மேனேஜ் பண்றேன் அப்படின்னா அதை எப்படி நான் பார்ப்பேன், மெர்ச்சன்டைசிங்.
மெர்ச்சன்டைசிங்கிறது ட்ரேடிங் பிசினஸ், ஹவு டு டீல் வித் கஸ்டமர்ஸ். பிராண்ட் மேனேஜ்மெண்ட், என்னென்ன பிராண்ட் ப்ராடக்ட் எல்லாம் நான் உள்ள கொண்டு வரணும் என்னோட ஸ்டோருக்குள்ள, அதை எப்படி டிஸ்பிளே பண்ணணும், பிராண்ட் ஏ, பிராண்ட் பி, பிராண்ட் சி, பிராண்ட் டி. ஒரு சைடு போனோம்னா பிராண்டட் மெட்டீரியல்ஸ், இந்த சைடு நான் ஸ்டாண்டர்ட் நான் பிராண்டட் மெட்டீரியல்ஸ். ஓகே, பிராண்டட்ல எப்படி, இங்க ஒரு செப்பரேட் ஓட்டோ ஷர்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கு, லாக்கோஸ்ட் எல்லாம் இங்க இருக்கு, புஷ்பா அது எல்லாமே இந்த சைடு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு தனித்தனி டிவிஷன்ஸ் இல்லைன்னா தனித்தனி டிஸ்பிளே கொடுத்து செப்பரேட் பண்ணி வைக்கணும். எம்ஐஎஸ், மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கணும். ஏன்னா நான் ஒரு சின்ன ரீட்டைல் ஷாப்பு சோல் ப்ரொப்ரைட்டர் வச்சிருந்தேன்னா எனக்கு இந்த எம்ஐஎஸ்ங்கிற கான்செப்ட் இஸ் ரியலி நாட் ரெக்வயர்ட். ஏன்னா ஆஸ் எ இண்டிவிஜுவல் ஐ am running my business and I do all the business and I know the things which I have to know. ஆனா அதே இது ஒரு 2-3 பேர் வச்சு வேலை பார்க்குறேன், அப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட். 3 பேர் என்ன எடுக்கிறான், என்ன கொடுக்குறான், இன்வென்ட்ரியில இருக்கா, இன்வென்ட்ரியில் உள்ளது எங்க ஸ்டாக்ல இருக்கு, கொஞ்சம் கஷ்டம். 10 பேர் 15 பேர் கொஞ்சம் பெரிய ஷாப்பா போகுது, ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா வருது. அப்போ இந்த சிஸ்டம் ரொம்ப எஃபெக்டிவா கொண்டு வரணும், இல்லைன்னா வெரி டிஃபிகல்ட். ஏன்னா இன்னைக்கு ரீட்டைல் ஸ்டோர்ல வர்ற அளவுக்கு வந்தது. அதாவது பெரிய பெரிய ஜாம்பவான்ஸ்லாம், வால்மார்ட்டும் ரிலையன்ஸுமே ரீட்டைலுக்கு வர்றாங்க அப்படின்னா அந்த எம்ஐஎஸ் எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா வச்சு எவ்வளவு கண்ட்ரோல் வச்சிருந்தாங்கன்னா அவங்களால மேனேஜ் பண்ண முடியும், இல்லைன்னா மேனேஜ் பண்ண முடியாது. ஹியூமன் ரிசோர்ஸ், கீழே வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ், இவங்களை எப்படி டீல் பண்ண, எல்லாமே நான் வந்து தட்டி கொடுத்தே டீல் பண்ண முடியாது. I have to play diplomatic role here. ஏன்னா ரீட்டைல் பிசினஸ்ல, அதாவது சில பிசினஸ் இருக்கு இந்த ஹியூமன் ரிசோர்ஸை பொறுத்த வரைக்கும், we should handle the people in such a way. வேலைக்கு ஏற்ற மாதிரி, என்னோட தொழிலுக்கு ஏற்ற மாதிரி வேலை வாங்கணும். அதாவது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்குன்னு வச்சுக்கோங்களேன், கூலி வேலை டஃப்பா இருக்கும், அதெல்லாம் வச்சுக்கோங்களேன். அந்த வேலைக்கு வர்றவனும் அந்த மாதிரி டஃப்பான ஆள் தான் வருவான். அவனா கொஞ்சம் ஹார்டா தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும், அப்பதான் வேலை நடக்கும், வேலை நடக்காது. ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு ஒரு உப்பளத்திலயோ இல்ல விவசாயத்துல களை இருக்கிறதுக்கோ கூப்பிடுங்க, ஆள் வந்துருவாங்க, நல்லா ஓப்பீடு பண்ணுங்க, கட்டட வேலைக்கு வருவானுங்க, சித்தல் வருவானுங்க. அங்க இன்ஜினியர் நின்று வேலை இல்லை, மேஸ்திரி நின்று வேலை வாங்கினா வேலை நடக்காது. நம்ம மட்டும் இன்ஜினியர் ஓகேப்பா வேலையை முடிச்சிருங்கப்பா, நீங்க முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டா சும்மா உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு ஒரு வேலை பண்ணாம வருவாங்க. அடுத்த நாள் இன்ஜினியர் டென்ஷன் ஆகிட்டு கத்துனா திருப்பி அவங்க இருக்குவான், சார் என்ன சார் நீங்க மட்டும் போயிட்டீங்க, அது அப்படிதான் சார் இருக்கு, நாங்க எவ்வளவு பண்ணி பார்த்தோம் சார் அப்படிமா. வாயில வந்து ஸ்டோரி சொல்லுவானுங்க. இன்னும் இதே இது ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள போங்க, கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ் உள்ள வேலைக்கு போங்க, அங்க நம்ம எப்படி வேலை வாங்கணும், அவனை தட்டி கொடுத்து தான் வேலை வாங்கணும், அவனை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி தான் வாங்கணும். ஏன்னா அவன்கிட்ட கதை நடக்காது இன்னைக்கு. ஸோ எங்க தட்டி கொடுக்கணும், எங்க அரவணைச்சு போகணுங்கிறத பார்த்து பிளே பண்ணணும். இப்போ இந்த இதுல ஒரு பிசினஸ், இந்த ஹோட்டல்ல வேலை பார்க்குறவன், துணி கடையில வேலை பார்க்குறவன் நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கும், ஆனா எடுத்துட்டு வர மாட்டாங்க. அது அவ்வளவுதான் சார். துணி கடையில வேலை பார்க்குறவங்களுக்கு அதுதான் வேலை, எம்ப்ளாயிஸ்க்கு. எப்போ ஒருத்தர் இன்னைக்கு சேலை வாங்க வராங்கன்னா ஒரு சேலை வாங்கிட்டு அப்படியே போக மாட்டாங்க. ஒரு சேலை வாங்குறதுக்கு அவங்க குறைஞ்சது 40-50 சேலை பார்ப்பாங்க. அது இந்தியன் கல்ச்சர். அவங்க மைண்ட் செட்டை மாற்ற முடியாது, கரெக்டா பக்கமா ஹேண்டில் பண்ணணும். சும்மா 2 எடுத்து போட்டுட்டு அவ்வளவு சார், அதுல வேற கலர் அவ்வளவுதான் மேடம், வேற கலர்லாம் இல்ல, டிசைன் ஒரே டிசைன் தான் மேடம், நீ எடுத்து காட்டுப்பா நாங்க பாத்துக்கிறோம். இல்ல அவ்வளவுதான் மேடம், இல்ல வேற எல்லாம் கிடையாது, நாங்க போன வாரம் அந்த கூட இதுல வேற ஒரு டிசைன்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் இல்ல மேடம், அதெல்லாம் வித்துருச்சு. டக்குன்னு மூஞ்சில் வச்ச மாதிரி பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து என்னன்னா மோனோட்டோனஸா திருப்பி எத்தனை பேருக்கு நான் எடுத்து காட்டிட்டே இருப்பேன் ஒரு ஃபீல் தான் இருக்கும். பட் அதுதான் ஜாப். இது இந்த கஸ்டமர் போயிட்டாங்கன்னா அடுத்து இமீடியட்டா இன்னொரு கஸ்டமர் இருப்பாங்க, அதுக்கு இதுதான் செய்ய போறேன். ஸோ இந்த ரீட்டைல் மேனேஜ்மெண்ட்ல ஒரு கஸ்டமர் உள்ள வராங்க, என் ஷாப்புக்குள்ள வந்தாங்கன்னா அவங்ககிட்ட எவ்வளவு மேக்ஸிமம் நான் செல் பண்ண முடியுமோ அதை நான் செல் பண்ணணும். ஸ்டோர் ஆபரேஷன்ஸ் அண்ட் சேல்ஸ், இதுதான் இது இந்த ஹியூமன் ரிசோர்ஸ்
கோஆர்டினேட் வரும். அந்த சேல் எப்படி ஒருத்தர் உள்ள வந்தானா சேல் பண்ணணும். அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் இது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்ல தான் வரணும். இதுதான் நிறைய இடத்துல ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இது ஒரு ரீசன். இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் என்னன்னா இந்த ரீட்டைல்ல போடுற காசை பத்தி கவலையே பட மாட்டாங்க. உள்ள போட்ட பணம் உள்ள ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், வர்ற ப்ராஃபிட் ஆட் ஆகிட்டே இருக்கும், திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்டா போயிட்டே தான் இருக்குமே தவிர தி டோன்ட் மச் ஒரி அபவுட் இட். ஏன்னா அவங்க இந்த அக்கௌண்டிங் ஃபினான்ஸை ட்ராக் மட்டும் பண்ணிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கேற்ற சாஃப்ட்வேர் வச்சுக்கிடுவாங்க, எவ்வளவு இன்புட் வருது, எவ்வளவு அவுட்புட் போகுது, எவ்வளவு ப்ராஃபிட், திருப்பி உள்ள பிசினஸ்க்கு போற குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு எவ்வளவு போகுதுன்னு சொல்லிட்டு கிளீனா போயிட்டே இருக்கும். நோ வரிஸ். பட் இந்த சின்ன சின்ன பிசினஸ் வச்சு ரன் பண்றாங்க தெரியுமா, அவங்க வந்து இந்த கண்ட்ரோல் வச்சிருக்காம விட்டுருவாங்க. அப்படி கொஞ்சம் பணப்புழக்கம் இருந்துட்டே இருக்கும். நான் அதுவும் எஸ்பெஷலி சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல சொல்லியிருக்கேன். வெளியே வந்து பாத்தீங்கன்னா காசு அப்படியே பொருளும், நம்ம வந்து பெரிய ராஜா மாதிரியே தான் ஃபீல் பண்ணுவோம். கையில எப்ப பார்த்தாலும் 10 ரூபா 15 ரூபா கையில வச்சுட்டே இருக்கும். ரொட்டேஷன்ல பணம் போயிட்டே இருக்கும். கண்ட்ரோல் இல்லைன்னா நமக்கு தெரியாம நம்ம பணம் போயிடும். திடீர்னு பார்த்தா நமக்கு கொடுக்க வேண்டிய காசு நிறைய இருக்கும், கையில பணம் நிறைய பழக்கம் இருக்கும். ஆனா we may not have control on it. Okay, visual merchandising and store design இது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். எதுக்காகனா ஃபர்ஸ்ட் ஒரு கன்சியூமரை என்னோட கடைக்குள்ள வரைக்கணும். என்னோட கஸ்டமர் என்கிட்ட வரணும், வந்தாதான் நான் இது சேல் பண்ண முடியும். வரவே இல்லைன்னா நான் என்ன சொன்னேன், ரீட்டைல் மேனேஜ்மெண்ட்ல ஒருத்தர் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள கஸ்டமரை கன்வெர்ட் பண்ணி ஆகணும், அவ்வளவுதான். 1000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்க வந்தோம்னா 1000 ரூபாய்க்கு வாங்க வச்சிடணும். வந்துட்டு பாத்தீங்களா சார் நான் பார்த்துட்டு வர்றேன் அப்புறமா வரேன் அப்படி சொன்னா end of the day he is not satisfied either with our services or with our product. அது விடக்கூடாது, வாங்க வச்சிடணும். அதுதான் சேல்ஸ் ஆபரேஷன்ஸ்ல உள்ள வேலை. சரி, அவன் உள்ள வர வைக்கணுமே ஃபர்ஸ்ட். அதுக்கு அட்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் லுக்னு சொல்லலாம். அவன் பார்த்தோன்னா கடை அட்ராக்ஷன் இருக்கணும். அவனுக்கு உள்ள வந்தானா அவனுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும். டிசைன் அப்படி இருக்கும், செட் பண்ணி வச்சிருக்கணும். ஃபேன்சி ஸ்டோரா அது அந்த லைட்டு எல்லாம் செட்டிங்ஸ்லாம் போட்டு அவ்வளோ அட்ராக்டிவா இருந்தா மட்டும்தான் வருவாங்க. இல்ல உங்கள்கிட்ட உள்ள நல்ல ப்ராடக்ட் இருந்தா கூட they don't come. ப்ராடக்ட் அதுக்கேற்ற மாதிரி டிஸ்பிளே கொடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். ஸோ தட் கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கே ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும். ஒரு ப்ராடக்ட் வாங்க வந்தாங்கன்னா அந்த ப்ராடக்டை தவிர 4 ப்ராடக்ட் அவங்க வாங்குற மாதிரி நம்ம விசிபிலிட்டி கிரியேட் பண்ணி வைக்கிறோம். கண்ணில் அவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் நிறைய வைக்கணும். இது நல்லா இருக்கே அது நல்லா இருக்கேன்னு வாங்க வந்தது ஒரு ப்ராடக்ட், சில நேரம் அந்த ப்ராடக்ட் தவிர மற்ற ப்ராடக்ட் கூட வாங்கிட்டு போவாங்க, அந்த மாதிரி இருக்கும். சரி, இது எல்லாமே மேனேஜ் பண்ண எப்படி பண்ண முடியும்? வித்வுட் சப்ளை செயின் இஸ் இட் பாசிபிள்? டெஃபினெட்லி நோ. ஐதர் சர்வீஸ் ஆர் குட்ஸ். இந்த டிசைன் பண்றதுக்கும் எனக்கு சப்ளை செயின் தேவைப்படும். ஓகே, இது ரீட்டைல் மேனேஜ்மெண்ட்டை எப்படி ஃபங்க்ஷனிங் பண்ணணும் டு ஹேவ் மை ரீட்டைல் பிஸ்னஸ் சக்சஸ்ஃபுல். இது அதுல உள்ள டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க். எனி கொஸ்டின்ஸ் இதுல? ஓகே, சரி, ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் இதுல நான் என்னெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத இதுல மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். என்னன்னா ஷாப்பர், இப்போ மார்க்கெட் டு என்டர் ஒரு ரீட்டைல் பிசினஸ் நீங்க ரன் பண்ண போறீங்க, யூ ஆர் அ ஷாப்பர். அப்ப ஷாப்பரோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி, ஷாப்பர் ப்ரொஃபைல் எப்படி இருக்கு, காம்படிஷன் அங்க எப்படி இருக்கு, மார்க்கெட் டு என்டர். இந்த மார்க்கெட்டுக்குள்ள நான் என்டர் பண்றேன் அப்படின்னா what are the areas I have to consider? ஓகேவா? வேல்யூ ப்ரொபோசிஷன் பார்க்கணும். அதாவது மெர்ச்சன்டைஸ், சப்ளை செயின், ஃபார்மல், லொகேஷன், லே அவுட், பிரைசிங், ப்ரொமோஷன், ஹெச்ஆர்எம். அதுல என்ன பார்க்கணும், மெர்ச்சன்டைஸ் கேட்டகரி, ஐட்டம்ஸ், பிராண்ட், என்ன மாதிரி கேட்டகரி. அதாவது இப்போ வந்து
நான் நார்த் சென்னையில போய் வைக்கிறேன் அப்படின்னா அந்த லொகேஷனுக்கு என்ன தேவை, அந்த லொகேஷன் உள்ள பீப்புள் என்ன விரும்புவாங்க, இது ரொம்ப ரொம்ப பார்க்கணும் ரியலி. இப்ப என்னன்னா சில இடத்துல ஒரு அரிசி கடை நான் சொன்னேன் லைக் நம்ம அபிராமி ரைஸ், சில ஏரியால பச்சரிசி தான் வாங்குவாங்க, பச்சரிசி தான் வாங்குவாங்க, அங்க புழுங்கரிசி நீங்க ஸ்டாக்கு கூட்டி வேஸ்ட். சில இடத்துல புழுங்கரிசி தான் வாங்குவாங்க அப்படின்னா பச்சரிசி ஸ்டாக் கூட்டி வேஸ்ட். we should know the people in that particular market. அந்த ஏரியால உள்ள மக்களை நம்ம புரிஞ்சுக்கிடணும், அவங்களோட டேஸ்ட் தெரியணும், அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் தெரியணும், அப்பதான் நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். நார்த் சென்னை போனா அங்க ஒரு மாதிரி பீப்புள், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் டிஃப்ரெண்ட். சவுத் சென்னை வரனா அங்க ஒரு மாதிரி. இப்ப ஷோலிங் ரெண்டர்ஸ் போறோம், அங்க ஐடி கேஸ், அவங்கலாம் ஏதோ சும்மா பெரிய இதை நினைச்சிட்டு ராயலா வாழ்ற மாதிரி நினைச்சிட்டு இது பண்ணுவாங்க. எங்க யாரு எப்படி கவுத்தணும்ன்ற டெக்னிக் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எண்ட் ஆஃப் தி டே நமக்கு ஆள் பிரச்சனை கிடையாது. அது நார்த் சென்னையில இருந்து வரட்டும், நார்த் இந்தியால இருந்து வரட்டும், இல்ல சவுத் சென்னையில இருந்து வரட்டும், இல்ல சவுத் தமிழ்நாட்டுல இருந்து வரட்டும், ஐடி சைடு இருந்து வரட்டும், நான் ஐடி சைடு இருந்துட்டோம், நமக்கு ஒரு பிசினஸ், ஒவ்வொரு டிரான்சாக்சனும் எனக்கு பெனிஃபிட்டை கொடுக்குது, இட் கிவ்ஸ் ப்ராஃபிட், அது மட்டும் தான் பார்க்கணும். ஆனா உள்ள அவனை வர வைக்கணும், வந்தா அவனை கஸ்டமரை கன்வெர்ட் பண்ணி அனுப்பணும். திஸ் இஸ் மை டார்கெட் as a retail business management person. ஆனா நான் அப்போ இந்த ஏரியாவை பார்த்துட்டு இந்த ஏரியா மக்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அப்பதான் அவனை நான் உள்ளே வர வைக்க முடியும். ஸோ அதுக்கு அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி கேட்டகரி, ஐட்டம்ஸ், பிராண்ட், சப்ளை செயின், இதுக்கு ஏற்ற சப்ளையர்ஸ் இருக்காங்களா, அதுக்கு உண்டான லாஜிஸ்டிக்ஸ் இருக்கா, அது பண்றதுக்கு உண்டான டெர்மினல்ஸ் இருக்கா, ஃபார்மெட். இப்போ நிறைய கடை பார்த்துட்டீங்கன்னா நம்ம சொல்றோம் ஆன்லைன்ல கூட பண்ணலாம், இல்ல பிசிக்கல் ஸ்டோர் பண்ணலாம். இன்னைக்கு நான் இந்த ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இருந்துட்டு ஹோம் டெலிவரி சொல்லிட்டு இருக்கேன். அதே தான் ஆன்லைன்ல அமேசானும் ஈவனும் பிக் பாஸ்கெட்ல ஷார்கானும் வந்து ஆன்லைன்ல காய்கறி வித்துட்டு இருக்காங்க. பட் அதையும் மீறி நான் ரீட்டைல் மேனேஜ்மெண்ட்ல வாட் இஸ் ஆன்லைன், ரீட்டைல் மேனேஜ்மெண்ட்ல நான் ஒரு ஹோட்டல் ரன் பண்றேன் அப்படின்னா ஸ்விக்கில ஆன்லைன்ல டைப் பண்ணி வச்சுக்கிடுவேன். இல்ல என்னோட கான்டாக்ட் நம்பரை நான் அந்த ஏரியா ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணி வச்சிருப்பேன். சார் நீங்க ஆன்லைன்ல ஃபோன் பண்ணி டெலிவரிக்கு சொல்லுங்க, நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துருவோம். என்னென்ன ஃபார்மெட்லாம் யூஸ் பண்ணோம், ஒன்லி பிசிக்கலா இல்ல ஆன்லைன் சர்வீசஸும் உண்டா? ஏன்னா இப்ப நிறைய கடையில கொடுத்துட்றாங்க, ஐடி கார்டு ஒன்று கொடுத்துட்றாங்க, கொடுத்து தே ஜஸ்ட் கிவ், ஃபார்மசியா இருக்கட்டும் இதாக இருக்கட்டும், சார் ஃபோன் பண்ணீங்கன்னா நாங்கள் கொண்டு வந்து கூட கொடுத்துருவோம். லொகேஷன், டிராஃபிக் ஏரியா, ஸ்டோர் சாய்ஸ், அதாவது எந்த ஏரியால என்ன வைக்கணும் லொகேஷன். இது பயங்கர கன்ஜஸ்டட் ஏரியாப்பா, இங்க போய் நம்ம வச்சுலாம் கடை நடத்த முடியாது, இங்கெல்லாம் வரமாட்டானுங்க. பட் சில ப்ராடக்ட் கன்ஜஸ்டட் ஏரியால வச்சுதான் வைக்க போகும், நல்லா மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஐட்டம், ரெஸ்டாரண்ட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இதெல்லாம் என்னன்னா கன்ஜஸ்டட் ஏரியால பீப்புள் ஆர் மோர். இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் பண்ணோம்னா யாரும் ஹாஃப் அன் ஹவர்ல ஷாப்பிங் முடிச்சுட்டு வர்றது இல்லை, ஒரு 2 hours 3 hours ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஸோ இட்ஸ் நேச்சர் 2 or 3 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா we feel thirsty, we feel hungry, definitely we want have to something to eat or to drink. ஸோ மோர் கன்ஜஸ்டட் ஏரியால மோர் கைண்ட் ஆஃப் பிசினஸ் இதுதான் ஓடிட்டு இருக்கும். சில நேரம் என்னோட ப்ராடக்ட்டுக்குனால நானே டிராஃபிக் உருவாக்குவேன். எக்ஸாம்பிள் சரவணா ஸ்டோர், போரூர், குரோம்பட்டுன்னு எங்கெல்லாம் போட்டோம்னா எல்லா இடத்துலயும் டிராஃபிக் கொண்டு வந்து விட்டான். டி நகர்ல மட்டும் இந்த டிராஃபிக் இப்ப எல்லா ஏரியாலையும் கொண்டு வந்து விட்டான். லே அவுட், அதோட லே அவுட் எப்படி இருக்கணும். ஒரு ரீட்டைல் ஷாப்னா ஒவ்வொரு ஷாப்புக்குன்னு அதுக்குன்னு ஒரு டிசைன் இருக்கு. மெடிக்கல் ஷாப்னா எப்படி இருக்கணும், ரெஸ்டாரண்ட்னா எப்படி எந்த மாதிரி இருக்கணும், மொபைல் ஸ்டால்னா எப்படி இருக்கணும், அதுக்கு டிஸ்பிளே எப்படி இருக்கணும், அகைன் பிரைசிங். இது இந்தியன் மைண்ட் செட்டு, எப்பவுமே சீப்பரா பார்ப்போம். 100 ரூபா பொருளை பார்த்தா 80 ரூபாய்க்கு கேட்போம், 80 ரூபா பொருளை பார்த்தா 60 ரூபாய்க்கு கேட்போம். இட்ஸ் அவர் மைண்ட் செட். ஸோ பிரைசிங்னு வரும்போது ரீட்டைல் பிசினஸ் வந்து நான் எப்படி பார்க்கணும், இட் ஷுட் பி காம்படிட்டிவ். நான் நெகோஷியபிளா வைக்கிறேன்னா நான் நெகோஷியபிளா வைக்கிறானுங்கிறது ரெண்டாவது, பட் இட் ஷுட் பி காம்படிட்டிவ். அந்த ஏரியால உள்ளவங்க கூட அட்லீஸ்ட் நான் காம்படிட் பண்ணணும், இல்லைன்னா வெரி டிஃபிகல்ட்.
பக்கத்துல உள்ள 80 ரூபாய்க்கு நான் 100 ரூபாய்க்கு வச்சிருக்கேன்னா நெகோசியபிள்னு சொன்னா கூட வாங்க வர மாட்டான். ஆனா 80 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு எடுத்துட்டு இருக்கான் அப்படின்ட்டு போயிடும். ஸோ இட் ஷுட் பி காம்படிட்டிவ். இல்லைன்னா நான் குவாலிட்டியில டிஃபரன்ஸ் காட்டணும். இல்ல ப்ரொமோஷன் வந்து என்னன்னா, ஹவு டு ஐ ப்ரொமோட் மை சேல்ஸ், இந்த ஏரியால என்ன பண்ண என்னால ப்ரொமோட் பண்ண முடியும். HRM again talking about human resource management. உள்ள எம்ப்ளாயிஸோட சர்வீஸ் வில் ஹாவ் இம்பாக்ட் ஆன் மை பிசினஸ். ஸோ எம்ப்ளாயி வந்து கஸ்டமர்கிட்ட எப்படி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும், நம்ம எம்ப்ளாயி எப்படி சர்வீஸ் பண்ணணும், ட்ரீட் பண்ணணும், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ட்ரீட் பண்ணணும். அதுதான் நம்ம சொன்னோம். எனி கொஸ்டின் சோ ஃபார்மா? ஓகே, தேங்க்ஸ் நமன். ஓகே, ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ஆஃப் ரீட்டைலிங். அதாவது இப்போ நீங்க இந்த ரீட்டைல் நீங்க பாத்தீங்கன்னா ஆல் அண்டர் ஒன் ஸ்டாப்ங்கிற ரேஞ்சுக்கு நம்ம வந்து மாறிட்டோம். இன்னைக்கு நம்ம இருக்கிறது வந்து மாடர்ன் ரீட்டைலிங். மற்றதுமே இருக்கு, இல்லாமலாம் போகல. பட் தேர் ஆர் லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் த ரீட்டைலிங் சிஸ்டம். ட்ரெடிஷனல்னா என்ன, மேலா ஃபேர்ஸ், வீக்லி பஜார்ஸ், ரூரல் ஃபேர்ஸ். அது என்ன மேலாஸ் அண்ட் ஃபேர்ஸ்? ஜாப் ஃபேர் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும் கண்டிப்பா. உங்க காலேஜ்லயே கூட யாராச்சும் வந்து போட்டிருக்கலாம் ஜாப் ஃபேர், இல்ல வெளியே நிறைய ஜாப் ஃபேர் நடக்கும் பார்த்துருப்பீங்க. இது என்ன, ரீட்டைல்ல ஃபேர், மேலா, வீக்லி பஜார்ஸ். Any idea, ma? Has anyone has idea about this? Okay. யாரெல்லாம் ரெகுலரா பாண்டிச்சேரி விசிட் பண்ணுவீங்கம்மா? Who and all visits Pondicherry regularly? Or anyone from Pondicherry? ஓகே, அங்க இந்த சண்டே பஜார்னு ஒண்ணு நடக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? There is a concept called Sunday Bazaar. ஓகே, அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீட் ஃபுல்லா என்ன பண்ணுவாங்கன்னா தே கால் தட் அஸ் சண்டே பஜார். நிறைய ஷாப் போடுவாங்க, அங்க வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்டட் ரேட்ல கிடைக்கும். ஓகே, அது ட்ரெடிஷனல் ரீட்டைலிங் சொன்னாங்க. ஃபேர், அதாவது இப்ப இந்த ஜாப் ஃபேர் கேள்விப்பட்ட மாதிரி, இப்ப நீங்க சென்னை ட்ரேட் சென்டர் எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வீக்லி சாட்டர்டே சண்டேஸ் இல்ல ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேஸ் வந்து இந்த மாதிரி ரீட்டைலிங் ஃபேர் போடுவாங்க. ரீட்டைல் ஃபேர்ல வந்து ப்ராப்பர்ட்டி மேலா போடுவாங்க, ப்ராப்பர்ட்டி மேலாஸ் எல்லா அதாவது தேர் ஆர் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்மா. அகைன் தே டூ கைண்ட் ஆஃப் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் தான். ஒவ்வொருத்தரையும் கனெக்ட் பண்ணி பிசினஸ் டெவலப் பண்ணி விட்டுருவாங்க, அவ்வளவுதான். ஸோ அவங்க இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா தே கோ அண்ட் டிஸ்கஸ் வித் தட், இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி மேலா போடுறோம், நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்களா, இவ்வளவு ரெண்டல் பே பண்ணணும், நாங்க உங்களுக்கு ஒரு ஸ்டால் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் 3 days. அதுக்கப்புறம் அதுல புக் ஆகிற ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ்லயும் எங்களுக்கு வந்து இவ்வளவு கமிஷன். அந்த மாதிரி somehow they do business and they do dealings everything. இப்போ சென்னை சென்டர் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ போடுவாங்க 2 days மேலா, ப்ராப்பர்ட்டி மேலா அப்படின்னு போடுவாங்க. ப்ராப்பர்ட்டி மேலான்னு போட்டாங்கன்னா எக்கச்சக்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் உள்ள வருவாங்க. அவங்களோட லேண்டு, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் புதுசா வரும் சார், இப்போ கரண்டா 2 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, புது ப்ராஜெக்ட் ஒன்று வரப்போகுது, அப்பார்ட்மெண்ட்ல ஒன்று போட்டுட்டு இருக்கோம், இண்டிவிஜுவல்ஸ்ல எவ்வளவு போட்டுருக்கோம், பிளாட் எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கோம், எக்கச்சக்கமா நடக்கும்.
இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் மேலா. இது தவிர ஃபர்னிச்சர் ஃபேர்ஸ், ஃபர்னிச்சர்ஸ்க்கு மட்டும் ஹவுஸ் ஹோல்ட் ஃபர்னிச்சர்ஸ் ஃபேர், விதவிதமா ஃபர்னிச்சர்ஸ், கட்டில், காட்டு, சேர், டேபிள், அதுக்கு உண்டான கம்பெனிஸ் எல்லாம் வந்திருக்குங்க. இது தவிர ஹவுஸ் ஹோல்டு மெட்டீரியல்ஸ்க்குன்னு தனியா ஃபேர் போடுவாங்க. அதுல வந்து இந்த மாதிரி சத்யா ஏஜென்சி வேற இருக்கு. உள்ள வந்து ஹவுஸ் ஹோல்டு உள்ள எல்லாம் பாத்திரம், வாஷிங் மிஷின், ஏசி எல்லாத்துக்கும் ஃபேர் நடக்கும். ஓகேவா? இண்டிஜினஸ் மாம் அண்ட் பாப், அவங்களுக்குன்னு ஸ்பெசிபிக்கா சில கடை இருக்கும். ஜஸ்ட் பார்ன் பேபிஸ்க்கு மட்டும் தனியா கடை, வேற யாருக்கும் ப்ராடக்ட் இருக்காது அதுல, ஒன்லி ஃபார் பேபிஸ். கிரானா ஸ்டோர்ஸ் யாராவது கரெக்டா சொல்லுங்கம்மா? நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த ஸ்டோர் தான் அது. பலசர கடை, நெய்பர் ஸ்டோர்ஸ், அதுவும் பல கடை. நெய்பர் ஸ்டோர் பக்கத்துல உள்ள வீட்டு பக்கத்துல உள்ள கடை, அவ்வளவுதான். பலசர கடை பேசா. கான்டெம்பரரினா இது என்னன்னா, இது வந்து ரீட்டைல் தான். ஆனா இதுல உள்ள முன்னாடி உள்ள நெட்வொர்க்லாம் கிடையாது. டைரக்ட் டு கஸ்டமர்ஸ், ஃபேக்டரி அவுட்லெட், காதி அவுட்லெட், பிடிஎஸ்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், டைரக்டா பொதுமக்களுக்கு விநியோகம் பண்றது. காதி ப்ராடக்ட் வந்து வேற எங்கேயும் கிடையாது, காதி அவுட்லெட்ல மட்டும்தான் கிடைக்கும் ஒரிஜினல் காதிஸ். என்னன்னா ஃபேக்டரி அவுட்லெட்டோட தான். நிறைய ஷாப்பே போட்டுப்பாங்க, லெதர்ஸ் இதெல்லாம் நம்ம ஃபேக்டரி அவுட்லெட்னு பேர் வச்சு போட்டுருப்பாங்க கடை. ஏன்னா டைரக்ட்லி ஃப்ரம் ஃபேக்டரி டு த ரீட்டைல் கஸ்டமர்ஸ். கோஆபரேட்டிவ் ஸ்டோர்ஸ் வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டில இருந்து இருக்கிற அந்த பட்டு எல்லாமே கோஆபரேட்டிவ் ப்ராடக்ட்ஸ். பட்டு மட்டும் இப்போ அவங்க நிறைய கோஆபரேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க, தேன் அது இதுன்னு சொல்லிட்டு. பட் எண்ட் ஆஃப் த டே என்னன்னா, தே ஆர் ஃபார் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஃப்ரம் மேனுஃபேக்சரிங் டைரக்ட்லி டு த எண்ட் கஸ்டமர். மாடர்ன் ரீட்டைலிங், அதுதான் இப்போ நம்ம இருக்கோம். மாடர்ன் ரீட்டைலிங் இன்க்ளூட் ஷாப்பிங் மால்ஸ், பஜார், சூப்பர் பஜார், நம்ம பிக் பஜார்னு வச்சுக்கலாம், ஸ்பெஷல் பஜார்ஸ், ஹைப்பர் மால். என்னன்னா, நான் ஷாப்பிங் மால் போறேன் அப்படின்னா ஒரு இடத்துல ஐ கெட் ஆல் த டீடைல்ஸ் ஆர் ஆல் த ரீட்டைல் ப்ராடக்ட்ஸ் வாட் எவர் ஐ வாண்ட் டு பை. ஒரு கீச்செயின் வாங்கணும், சின்ன பென் வாங்கணும், ஒரு புக் வாங்கணும், ஒரு நோட்டு வாங்கணும், ஒரு டேபிள் வாங்கணும், ஒரு ஃபர்னிச்சர் வாங்கணும், எல்லாமே அங்கே அவைலபிளா இருக்கும். இப்போ சரவணா ஸ்டோர்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, அந்த சரவணா ஸ்டோர் போனீங்கன்னா எல்லா இடத்துலயுமே 7 மாடி 8 மாடி இருக்கு. குரோம்பேட் போங்க, புரசிவாக்கம் போங்க, அதாவது வில்லிவாக்கம் போங்க, போரூர் போங்க, எல்லாத்துலயும் 7 மாடி 8 மாடி இருக்கும். பாத்திர கடை, ஃபர்னிச்சர் கடை, க்ரோசரிஸ், ப்ரொவிஷன்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், மற்ற இந்த கொடை, ஹேண்ட்பேக்கு, லெதர் ப்ராடக்ட்ஸ், கிட்ஸுக்கு உண்டான டாய்ஸ், ஸ்கூல்ஸ்க்கு உண்டானது, ஸ்டேஷனரிஸ், இப்படி எல்லா வெரைட்டி எடுத்தாலும் எல்லா வெரைட்டியுமே அங்கே அவைலபிள். இது போக ஜுவல்லரியுமே உள்ள கொண்டு வந்து வச்சுட்டான் சரவணா ஜுவல்லரிஸ். அப்போ சின்ன காய்கறியில இருந்து நகைக்கடை வரைக்கும் ஒரே ஷாப்புக்குள்ள வச்சிருக்கான். ஹைப்பர் மார்ட் அதே தான். ஹைப்பர் மார்ட்ல உள்ள போறீங்க அப்படின்னீங்கன்னா, இப்ப சரவணா ஸ்டோர்ல ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒன்னொன்னு அப்படி பார்ட்டிஷன் போட்டு அப்படி உள்ள எல்லாத்தையும் அடிக்கிறாங்கன்னா, இங்க சின்ன சின்ன ஸ்டாலா இருக்கும். ஒன்னும் இல்ல, விஜயபுரம் போங்க, இல்ல எக்ஸ்பிரஸ் அவென்யூ போங்க, they all are under hypermart. உள்ள போனீங்கன்னா உள்ள நிறைய ஸ்டால் இருக்கும். எக்ஸ்பிரஸ் அவென்யூ எவ்வளவு பெருசு, ஒரு சின்ன ஊர் மாதிரி இருக்கு. உள்ள போறீங்க அப்படின்னா உள்ள அதுக்குள்ள உள்ள எல்லா கடையும் உங்க அவைலபிளா இருக்கும். RMKV உள்ள வச்சிருக்கான். ஃபோரம் மால் உள்ள போனோம்னா RMKV 3 ஃப்ளோருக்கு இருக்கு. அதே இதுல உள்ள கிட்ஸுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கு, பிளே ஏரியா இருக்கு, கேம்ஸ்க்கு உண்டான ஷாப் இருக்கு, எல்லாமே தனித்தனி ஷாப்பா இருக்கு. தியேட்டர்ஸ் வச்சிருக்கான், மால்ஸ் வச்சிருக்கான், எல்லாம் வச்சிருக்கான். இது மாடர்ன் ரீட்டைலிங்ல. இப்ப மாடர்ன் ரீட்டைலிங்ல ஒரு லேட்டஸ்டா ஒரு 2-3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆன்லைன் வந்து ரொம்ப 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 பீக்ல போயிட்டு இருக்கு. அது இன்னும், ஆனா நீங்க நம்ம ட்ரெண்ட்ல அது பீக்னு திங்க் பண்ணி பேசிட்டு இருக்கோம். பட் ஓவரால் பாப்புலேஷன்ல கம்பேர் பண்ணோம்னா இட் இஸ் லெஸ் தான்.
ஆனா டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. தே ஆர் டாமினேட்டிங். இன்னும் நல்ல லெவலுக்கு ரீச் ஆகி வந்துடும் ஒரு ஃபியூ இயர்ஸ்ல. These are the structural changes of retailing. So when I say retail management, நம்ம எங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும், ஏன்னா ரீட்டைல சர்வைவ் ஆகுறது ரொம்ப 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 டிஃபிகல்ட். அண்ட் எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் சம் மீடியம் பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம், மீடியம் சைஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த சர்வேவில் வந்து ரொம்ப டஃப் பண்ணியே தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கணும். அதர்வைஸ் இவங்க தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க நம்மள. பிக் பஜார்ஸ், ஷாப்பிங் மால்ஸ், பெரிய பெரிய ஜெயண்ட் எல்லாம் அழிச்சிருவாங்க. நம்மளோட கன்சியூமரோட ப்ரிஃபரன்ஸ் தான் 50 குறையா கொடுத்தாங்கன்னா அங்க போயிடுவாங்க. We have to be more cautious. Do you have any questions so far, ma? Okay, anybody else? I hear from Namanan only. Anybody any other questions? Okay, ma. Okay. ஓகேவா? ஸோ இந்த இதுல இன்னொரு 4-5 ஸ்லைடு இருக்கு. அதை நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கவர் பண்ணுவேன் அலாங் வித் கேஸ் ஸ்டடி. ஓகேவா? நம்ம கேஸ் ஸ்டடி எடுத்தோம்னா கேஸ் ஸ்டடி நாட் மோர் தென் ஹாஃப் டே இட் இஸ் மூவிங் ஹாஃப் செஷனுக்கு. ஸோ இன்னைக்கு ஐ வில் ஷேர் அ கேஸ் ஸ்டடி. ஸோ அந்த கேஸ் ஸ்டடியும் இதையும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருவோம். அதுக்கு அடுத்த கிளாஸ்ல we will see the entire syllabus recap. ஓகேவா? With that, course will come to end except exam, which will have it mostly like the 3rd week of March. Let us see. Okay. Any questions, ma? Okay. If no questions, Vignesh, maybe you can go ahead and take the attendance, ma. Okay, sir. 1, 2, 3, 4, 5, 6. 5 da. 6. 7 ra. 7, 8. 7 da. 7 போட்டுடா. 8, 9. 9 da. 10, 11, 12, 13, 15, 16, 17, 18, 19, 20. What? 21. 22 da. 21. 22. 22. Okay. 23. 23 da. 23. 24. 25. 25 Vignesh, 25. 28. 28. 28 ready. 28. 29. Wicket 29. 29. 30. 30 Vignesh. 32. 32 Vignesh. 32. 34. 34. 37. 37. 40. 40 da. 40 da. 40. 48. 48. 55. 57. 57 da. Hello, Vignesh. 55 da. Okay da. 61. Okay da. 61. 67. 57. 70. 70 da. 74. 74. 76. 79.